Okay, let's pray. Loving Father, we are seeing so many things which are beyond our control, Father God, things which happen um, not to our liking, not to our preferences, Father, um, things which are painful, which are confusing, which are hurtful. With all these confusions, Father, yet we come to you because you are an unchanging, faithful God, God of creation, God of sustenance, God of providence, and God of our eternity. Lord, we come to you humbly, Father. Help our minds to comprehend your love. Help us to realize that this is a passing world and that we need to live with you in our focus, Father God. Lord, take this time, talk to people, those who need the message that they need, Father, to comfort and strengthen and have a unshakable faith in you. Jesus, be with us while we study. In Jesus' wonderful name I ask. Amen. All right, so we are today going to continuing in covenant keeping God, who is a very faithful God. அதனால தான் covenant அவரால் கீப் பண்ண முடியும்ல. ஒரு வாட்டி ப்ராமிஸ் பண்ணது திரும்ப பிரேக் பண்ணாமல் அவர் இருக்கிறாருனாக்கா இஸ் அ ஃபேத்ஃபுல் காட் இல்லை. ஓகே, ஐ ஆக்சுவலி வாண்டட் டு ப்ளே அ சாங் பட் I didn't. Sorry. Okay. Um, okay. So, the last session, we had a look, very quick look, even though, had a look at prophet na yaru, king na yaru, ஆசாரியர் na யாரு, அவங்களுக்கு என்னென்ன வேலைகள் அவங்களுக்கு கடவுள் அவங்களுக்கு நியமித்திருந்தாரு, அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு அண்ட் தென் வி கைண்ட் ஆஃப் லுக்ட் அட் a couple of prophets இல்லை, ஜோனா ஆமோஸ் பார்த்தோம். இன்னைக்கு ஐ வாண்டட் டு டச் அ லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த டைம் லைன்லேயும் அவங்களுடைய பொசிஷன் இன்னும் கொஞ்சம் கிளியராக விளங்கும்னு நினச்சிட்டு ஐ ப்ரிப்பேர்ட் சம்திங். ஸோ இஸ்ரவேல்னு ஒன்று ஃபார்ம் ஆனது ஏப்ரஹாமை தனியாக கூட்டிகிட்டு வந்து ஏப்ரஹாம் வரிசையில் ஐசக், ஜேக்கபோட ஆல் த 12 சில்ட்ரன் இருக்கிறது தான் இந்த அவங்க பெருசாக வளர்ந்து 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 அவங்க தான் இஸ்ரேல்னு இருக்காங்க ஒரு இதில் இல்லையா, ஒரு பீப்புளாக இருக்காங்க. இந்த பீப்புளை வளர்கிற வரைக்கும் ஈஜிப்டில் வச்சுருந்தார் கடவுள். அப்புறம் மோசையை யூஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வராரு. ஜாஷுவா யூஸ் பண்ணி லேண்ட் இப்போ தான் கொடுக்க போகிறாரு. எந்த லேண்ட் கொடுத்தாரு? ஏப்ரஹாம் வர வச்சு அவர் டென்த்தில் இருந்தார் கொஞ்ச நாள். ஐசக் இருந்தார், டென்ஸில் இருந்தார், ஜேக்கப் இருந்தார். ஸோ அவங்கெல்லாம் கானான் தேசத்தில் லேண்ட் வாங்கி இருக்கலை இல்லை. த ஒன்லி லேண்ட் தே ஹேட் இஸ் பரியல் கிரவுண்ட், ஒரு கேவ் தான். சாராவை பரி பண்ண டைமில் ஏப்ரஹாம் வாங்கினா அந்த அந்த அது ஒன்று தான் சொந்த ப்ராப்பர்ட்டி, சொந்த லேண்டு. அது இல்லாமல் தே டிட் நாட் ஓன் லேண்ட். தே ஹேட் கேட்டில் இருந்திருக்கும், வெல்ஸ் இருந்திருக்கும், தண்ணி குடித்தாங்க, புல்லில் இதுமே இது தே ஹேட் தட்ஸ் ஆல் இல்லை. They did not own cities and fortresses and compound walls and army. அதெல்லாம் இல்லை, வைக்கல அவங்க. இப்போ ஈஜிப்டில் எல்லாம் ஸ்லேவ்ஸாக இருந்து வெளியில் வந்து 40 வருஷம் முடிஞ்சு மோசேக்கு அப்புறம் ஜாஷுவா வெளியில் போய் தான் ஃபஸ்ட்டு டைம் லேண்ட் அலாட் ஆகுது. இப்போ திரளாக இருக்காங்க இல்லையா, ஒரு மகன் இல்லை, ஜேக்கபுடைய 12 சன்ஸ் அப்படின்னு நிற்கலை. இப்போ ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய கோத்திரமாக இருக்காங்க. அவங்களுக்கு லாட் போட்டு பெரிய நம்பர் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய நிலம், கொஞ்சோண்டு பீப்புளாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நிலம்ன்ற மாதிரிலாம் கணக்கு போட்டு கடவுள் அதெல்லாம் சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்து ஜாஷுவா அண்ட் அதுக்கப்புறம் அந்த இமீடியட் டைமில் இருந்த பீப்புள் காட் லெட் தெம் இன் பேட்டில்ஸ் இல்லை, அவர் கூடயே இருந்து பேட்டில் வின் பண்ணி அவங்க அந்த லேண்டில் செட்டில் ஆகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் தெரியும். அந்த மேப்பில் தான் இருந்த மாதிரி தான் லேண்டு பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ 12 கோத்திரமும் இப்படி தான் பிரிஞ்சு
இருந்தாங்க. ஓகே. அப்போ அந்த டைம்ல இஸ்ரவேல் மக்கள் குடியிருந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற இஸ்ரவேலும் இருந்தது. இப்ப இருக்கிற ஜோர்டன் பகுதிகளும் இருந்தது. இந்த எல்லா ஃபுல் ஏரியாலயும் தே வர் செட்டில்டு. இப்படி ஒரு 400 வருஷம் இருந்தாங்க. கோத்திரம் கோத்திரமாவே இருப்பாங்க. அந்த நிலம் குறையாதபடி ரூல்ஸ் வச்சிருந்தாரு லெவிட்டிகஸ்ல. அந்த ரூல் படி ஃபாலோ பண்ணி, அந்த ரூல் படி கல்யாணம் பண்ணி, அப்படி அப்படியே இருந்தாங்கன்னா, அந்தந்த கோத்திரத்துடைய நிலம் அந்தந்த கோத்திரத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது குறையாது. அவங்க ஏழைகளானாங்க, ஐயோ! ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமையே வராது. ஸோ அந்த மாரி ரூல்ஸ்லாம் குடுத்து, நல்லா ப்ரிசர்வ் பண்றதுக்குரிய ரூல்ஸ் குடுத்து, அவங்க இருந்தாங்க. 400 இயர்ஸ்ல ஜட்ஜஸ் இருந்தாங்க. பட் அப்பமே இஷ்டத்துக்கு தேவர் லிவிங். ஸோ கடவுள் பனிஷ் பண்ணுறதுக்கு சுற்றி இருந்த ஆம், அம்மனைட்ஸ், மோபைட்ஸ், ஈடமைட்ஸ், அமலக்கைட்ஸ் தெரியுதா? இந்த சுற்றி இருக்கவங்க எல்லாம் இவங்க தான். ஃபிலிஸ்டியன்ஸ், அமலக்கைட்ஸ், ஈடோம், மோஆப், அம்மோன், இந்த இந்த ஏரியாக்களில் உள்ள பீப்புள் தான் வந்து அட்டாக் பண்ண வச்சு காட் வில் டீச் தெம் அ லெசன். அப்புறம் யாராவது எழுப்புவார், கிடியோன் மாதிரி எழுப்பி அவங்கள தோக்கடிப்பார். இப்படி நடந்துகிட்டே இருந்தது. ஒரு 400 வருஷம் ஓடிடுச்சு. கரெக்டா? அதுக்கப்புறம் தான் மக்களாக ஒரு கிங் கேட்பாங்க. ஸோ கிங்குக்குரிய டைம் வர்றதுக்கு முன்னாடியே கேட்பாங்க. அப்போ தான் கிங் சாலை கொடுப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் காட்ஸ் சோசன் கிங் டேவிட் வருவார். இப்போ டேவிட் வரும்போது கோத்திரம் கோத்திரம் கோத்திரம்னு இல்லாமல் எல்லா லேண்டுக்கும் ஒரே ரூலர் ஆயிட்டாரு. ஓகே. இப்போ நோ மோர் கோத்திரம்ன்ற கணக்கு கிடையாது இப்போ இனிமேல். ஓகே. ஒரு 400 இயர்ஸ்க்கு அப்புறம் இருந்து கிங் வந்து ஃபுல் லேண்டையும் ரூல் பண்ணார். ஸோ டேவிட் அப்படி ஃபுல்லாக ரூல் பண்ணார். டேவிடோட சன் சாலமன் அந்த மாதிரி ரூல் பண்ணார். அவர் ரூல் பண்ணும்போதே பை த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் நிறைய பேரை கல்யாணம் பண்ணி அதெல்லாம் நடந்து உன்னோட கிங்டம் 2000ன்னு அவருக்கே சொல்லிடுவாங்க இல்லையா? அப்புறம் அதே போல் கிங்டம் 2000. ஸோ நார்த்தில் ஒரு துண்டும் சவுத்தில் ஒரு துண்டுமா உடஞ்சிரும். சிவில் வார் மாதிரி ரெண்டாக பிரிஞ்சு. ஆல்ரைட். ஸோ ஓகே. ஆ ஸோ இப்படி ரெண்டாக பிரிஞ்சிடும். ஸோ ஜூடா ஜூடா தான் கிங்குக்கு சூஸ் பண்ண கோத்திரம். ஜூடாவோட ரீஜன் இந்த சவுத்தில் இருக்குது. ஜெருசலம் ஜூடாவில் இருக்குது. ஸோ ஜெருசலம் ஜூடா அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சவுத்து. டெம்பிள்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகே. சோலமன் கட்டிட்டாருல்ல. ஸோ சோலமன் கட்டின டெம்பிள்லாம் இங்கே இருக்குது. இது கூட ரொம்ப ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாரும் இஸ்ரேல்னு நார்த்தில் இருந்தாங்க. ஸோ இப்படி இருந்த டைமில் தான் அசிரியா, நினிவே தான் அவங்களோட கேபிட்டல். அசிரியான்றது ஒரு கிங்டம். நினிவே தான் நம்ம ஜோனாலாம் போனார்ல, அந்த சிட்டிக்கு போனார். அந்த சிட்டியில் உள்ள ரூலர் பெருசாய் பெருசாய் அசிரியன் எம்பையர் ஆயிட்டார். அவர் வந்து இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேலை அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே. அவங்க பிடிச்சிட்டு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷம் ஜூடா மட்டும் இன்னும் நிலச்சி நின்றுச்சு ஒரு தனி கிங்டமாக. இது இங்கே இருக்கும் போது சைடில் ஓ அசிரியன் எம்பையர் இருந்துச்சு இல்லையா? அப்போ அந்த டைமில் அசிரியன் கேபிட்டல் நினிவே, பேபிலோன் அப்படின்னு இன்னொரு ஊர். நினிவே எப்படி ஒரு ஊர், அது கேபிட்டல் ஆஃப் அசிரியா மாதிரி பேபிலோன்ன்ற ஊர். அதோடைய கேபிட்டல் வந்து அந்த கிங்டம் வந்து பேபிலோனியன் கிங்டம். இந்த பேபிலோனியன் கிங்டம் வளர்ந்து வளர்ந்து அசிரியாவை கேப்சர் பண்ணிருச்சு. இப்போ அசிரியாவை கேப்சர் பண்ணால் என்ன ஆகும்? இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேலும் பேபிலோன் கிங்டமாக ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. ஓகே. அந்த டைமில் தான் இவங்க வந்து ஜூடாவை அட்டாக் பண்ண வராங்க. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இஸ்ரேல் ஃபெயில் ஆச்சு. அதாவது அந்த அஸ் அ கண்ட்ரி ஃபெயில் ஆனாங்கன்னா அந்த 722ல் அசிரியா பிடிச்சிட்டு போயிடுச்சு பாதியை. சதர்ன் பாதி கொஞ்ச நாள் இன்னும் இருந்தது. அவங்கள பேபிலோன் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பேபிலோன் பிடிச்சிட்டு போகும்போது தான் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப சண்டைக்கு வரல. அவங்க வந்து வெறும்
அது நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த கேப்டிவிட்டி தான் பண்ணாங்க. நல்ல பெஸ்ட் பீப்புள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஸோ முதல்ல டேனியல்லாம் போயிடுறாரு, எசேக்கியேல் போயிடுறாரு, அவங்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ 3 டைம்ஸ் இப்படி பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டைம் டேனியல், செகண்ட் டைம் எசேக்கியேல். வந்து பெஸ்ட் கூட்டிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் பெஸ்ட்டை கூட்டிட்டு போயிட்டு அப்படி 3 டைம்ஸ் பண்ணுவார். ஸோ 3 தடவையும் ஜெருசலேமை அழிச்சிருக்கலாம். அவன் பாபிலோனியன் எம்பையர் நேபுகாத்நேசர் அழிச்சிருக்க முடியும். ஆனால் அவர் அழிக்க மாட்டார். அவர் இப்படி இப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்ல விதத்தில் பண்ணிட்டு வருவார். தே ஆர் மோர் பவர்ஃபுல். அதனால் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார். ஸோ இந்த 722 அசிரியா பிடிச்சிட்டு போச்சு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து ப்ராஃபட்ஸு கடவுளை எழுப்புவார். எழுப்பி கண்ட்ரி உனக்கு நாசம் வரப்போகுது, திருந்துங்க திருந்துங்க திருந்துங்கன்னு சொல்கிறதுக்காக ப்ராஃபட்ஸ் எழுப்புவார். அதனால இந்த ஹிஸ்ட்ரி வந்து குவைட் இம்பார்ட்டண்ட். ஸோ நார்தர்ன் இஸ்ரேல் விழுறதுக்கு முன்னாடியும் ப்ராஃபட்ஸ் ரிப்பென்ட் ரிப்பென்ட் ரிப்பென்ட்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க விழுந்து போய் இன்னொரு 150 வருஷமா அவங்கள பார்த்து படிங்க சவுத் அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் பேர் பேசுவாங்க. அப்புறம் ஜூடா ட்ரைபுக்கிட்ட நீங்கள் நெபுகாத்நேசரை எதிர்த்து சண்டை போடாத, அமைதியாக போயிரு, அவரை அழிக்க மாட்டாருன்னு சொல்லி அப்படி சில ப்ராஃபிட்ஸ் வருவாங்க. இது எதையும் கேட்காம தான் ஜூடா ராஜாக்கள் சண்டை போட எதுக்க அப்படிலாம் வரும்போது நெபுகாத்நேசர் கோவத்தில் ஒரே ஐடியா ஒரு தட்டு தட்டுவார். அப்போ தான் அந்த டெம்பிள்லாம் எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஜெருசலம் எரிச்சிருவார், எல்லாம் போச்சு. அவங்க அது பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா ஒரு வேளை அதெல்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னோ இட் இஸ் ஒன்லி கேப்டிவிட்டி. மக்கள் அங்கே போகவும் வரவுமா இருந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஆனால் அப்படி இப்படி தான் நடந்துச்சு கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில். ஸோ ப்ராஃபிட்ஸும் அப்படி தான் சொல்லுவாங்க. விட்டு இப்போ ஜெரமையெல்லாம் சொல்லுவார், ஐயோ சண்டை போடாத இந்த ராஜாட்ட, 70 வருஷம் தான் கடவுள் சொல்லியிருக்காரு, 70 வருஷம் கேப்டிவிட்டியில் போவீங்க, ஆனால் திரும்ப வந்துடுவீங்க. ஸோ டோன்ட் வாரி, சண்டை போடாத, எல்லாம் அழிஞ்சிரும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்போ இருந்த ராஜாக்களுக்கு. தேல் திங்க் எப்படி தலை குனிஞ்சு போக சொல்கிறாரு, கடவுள் மேலே பிலீஃப் இல்லாத இன்னொரு ராஜா கடியில் எப்படி ஓகேன்னு சொல்கிறாரு. இந்த ஜெரமையா ப்ராஃபிட் இல்லை, சரியில்லை அவர் சொல்கிறதுன்னு தான் அவங்க இந்த தப்பு நடக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஐடியா கிடச்சிச்சுல. ஸோ இந்த பீரியடுடைய ப்ராஃபிட்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியுடைய அட்வைஸ் தான் இந்த ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்டே வருவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து நியர் ஃப்யூச்சர், அதான் இது இஸ்ரேலுடைய இமீடியட் ஃப்யூச்சரை பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் சறுக்கி போன மக்களை திரும்ப இழுக்கிற அந்த ரிப்பென்ட்ன்ற அந்த டாபிக் பேசியிருப்பாங்க. மெசையானிக் ஃப்யூச்சர் ப்ராஃபஸிஸும் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் அந்த நிழல்னு சொன்னேன்ல, அதுவும் இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு படிக்க போகிற புக்லலாம் அந்த நிழல் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் சார்ட். எனக்கு என்னமோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஐம் ஷேரிங் வித் யூ. ஸோ சால் இதெல்லாம் கிங்ஸ். ஓகே, ஸோ சால் இருந்தார், டேவிட் இருந்தார், சாலமன் இருந்தார். ஒரே நிலப்பரப்பாக இருக்கிற போது அதுக்கப்புறம் ரெண்டாக உடஞ்சிருது இல்லையா. ஸோ இதெல்லாம் நார்தர்ன். உங்கள் ஸ்க்ரீனில் லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் நார்தர்ன், ரைட்டில் இருக்கிறதெல்லாம் ஜூடா கிங்டம். ஸோ ஜூடா கிங்டம் லாங்கர் இருந்தது இல்லையா. நார்தர்ன் கிங்டம் வேகமாக அசீரியா பிடிச்சிருச்சு. சதர்ன் கிங்டம் இன்னும் உயிரோடு இருந்தது, இன்னும் கொஞ்சம் காலம் இல்லை, லிட்டில் மோர் இருந்தது. சரி, ஸோ இந்த டைம் பீரியட்லேயே அவங்க தப்புகள் ஆரம்பிச்சிடுறாங்க. கிங்டம் உடஞ்சதே தப்பு தான். ஸோ அந்த டைம்லேயே ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. எலைஜா எலிஷா உங்களுக்கு தெரியும் இல்லை. அவங்க புக்குன்னு ஒன்று இல்லாதனால வி ஆர் நாட் கோயிங் டு லுக் அட் இட் ரைட் நவ். ஐ எம் கோயிங் டு கண்டினியூ. அந்த நார்தர்ன் கிங்டம் முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே, ஸோ சதர்ன் கிங்டம் இன்னும் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் ஹோசியா ஆமோஸ்லாம் இருந்தது. ஸ்க்ரீனுக்கு மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜோனா இருந்தது, ஆமோஸ் இருந்தது, அவங்கெல்லாம் இந்த டைம் இருந்தாங்க. சதர்ன் கிங்டம் இன்னும் இருக்குது. ஓகே,
நம்ம வந்து ஆல்ரெடி ஜோனா ஆமோஸ் பார்த்தோம். டுடே வி வில் லுக் அட் ஹோசியா. ஓகே, ஸோ ஹோசியா வந்து ஐசாயாவும் இருந்தார் அந்த டைமில் ப்ராஃபிட்டா, மைக்கா இருந்தார். ஸோ ஹோசியாவோட லைஃப் டைமில் அவர் ஆமோஸை மீட் பண்ணியிருப்பார், ஐசாயாவை மீட் பண்ணியிருப்பார், மைக்காவை மீட் பண்ணியிருப்பார். ஓகே, ஒரு ஐடியா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ சதர்ன் கிங்டமும் போயிட்டே இருக்கு, இன்னும் போகும். ஆனால் ஃபியூ இயர்ஸில் அது இட் வில் டிஸப்பியர். ஸோ சதர்ன் கிங்டமும் முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த 70-year கேப்டிவிட்டி. ஸோ 70-year கேப்டிவிட்டியில் நத்திங் ஹேப்பன்ட். ஆனால் டேனியல் உயிரோடு இருக்கார். ஃபஸ்ட்டு இதில் பிடிச்சிட்டு போனாங்கல்ல, சின்ன யங் மேனாக பிடிச்சிட்டு போனாங்க. 70 தானே, ஸோ 70 இயர்ஸ் ஹி வாஸ் அ லைஃப். ஸோ ஹி மஸ்ட் ஹவ் டைட் லைக் 90ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அவரை சிங்க டென்னுக்குள்ளே போடும் போதெல்லாம் ஹி வாஸ் அ வெரி ஓல்டு மேன். ஸோ if you have a picture like a small boy or a young man, it is wrong depiction. தப்பான ஒரு இமேஜ். ஓகே, he was a very very old man when he was put in the lion's den. ஓகே, ஸோ ஸோ இந்த கேப்டிவிட்டி காலங்களில் இருந்த ப்ராஃபிட் டேனியல், எசேக்கியல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கண்ட்ரி திரும்பி வந்துட்டாங்க. ஜெருபாபேல், நெஹேமியா அவங்க எல்லாரும் தான் திரும்பி வந்து எஸ்ரா நெஹேமியாலாம் கெட்டுவாங்க இல்லையா, அந்த அந்த டைம் பீரியட். அப்பவும் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. ஓகே, ஸோ யூ கெட் அன் ஐடியா, ரைட்? அந்த டைம் லைனில் ஐ வாண்டட் டு ஷோ யூ தெர் ஆர் ப்ராஃபிட்ஸ் த்ரூ அவுட் திஸ் பீரியட். இந்த ஃபுல் டைம்லேயும் ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. காட் வாஸ் டாக்கிங் டு த பீப்புள் த்ரூ தெம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோசியா. ஓகே, ஸோ ஹோசியா ஒரு ரஃப்லி 750 வச்சுக்கோங்களேன். ஸோ டெஃபினட்டாக எல்லா ப்ராஃபிட்டுக்கும் அவர் பிறந்து இறந்த வருஷம்னு 2 வருஷம் இருக்கணும். இல்லை அவர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி எண்டு பண்ண வருஷம்னு ஒரு ரஃபாக ஒன்று இருக்கணும். கரெக்டு தானே? ஸோ நமக்கு வந்து ரொம்ப டேட்ஸ் நான் டேட் வைஸ் ரொம்ப பக்காவாக போகலைனால ரஃபாக ஒரு டைம் பீரியட் வந்து ஞாபகம் வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இஃப் இட் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. சம் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் வந்து அவங்க எந்த ராஜாக்கள் காலத்தில் பேசினாங்கன்னு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ரொம்ப வசதி இல்லை, எந்தெந்த ராஜா எந்தெந்த டைமில் ரூல் பண்ணார், எப்போ த்ரோனுக்கு வந்தாருன்னெலாம் கணக்கு கிளியராக இருக்குது. அதனால் வி கேன் ஜட்ஜ் எந்த பீரியடில் இருந்தானு. ஹோசியா வாஸ் லைக் தட். ஓகே, ஸோ இட் வாஸ் எ வெரி கிளியர் பீரியட் ஆஃப் டைம். ஆமாம், நம்ம இந்த பிக்சரில் காட்டின மாதிரி ஐசாயா, மைக்கா, ஆமோஸ் இவங்களை எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கணும் இவர். ஓகே, அந்த டைம் பீரியடில் தான் ஹோசியாவும் இருந்தார். ஆமாம், ஹீ வாஸ் பீயிங் அ ப்ராஃபிட் ஃபார் நியர்லி 60 years அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். நான் ரீகன்ஃபார்ம் பண்ணலை, இது ஒரு பைபிள் கமெண்ட்ரியில் இருந்து எடுத்தேன். ஐ வாண்ட் டு ரீசெக். பட் இருந்தாலும் ரிமெம்பர் இட் வாஸ் நாட் லைக் அ 1 year 2 years, ரொம்ப காலமாக இருந்திருக்காரு. அதனால தான் ஒருவேளை நிறைய ப்ராஃபிட்ஸை மீட் பண்ணியிருப்பார். லாங் லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு அவர் ப்ராஃபிட்டாக இருந்தார். Another nice thing is Hosea means யா ஹோசியா. அந்த யா எப்பவுமே ரிமெம்பர் இட் இஸ் யாவே உடைய யா. ஸோ அந்த யாவேவுடைய சால்வேஷன். ஸோ ஜாஷுவா, ஹோசியா இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறோம். பட் ஹீப்ரூ நேம் இட்ஸ் ஆல் த சேம், இன்க்ளூடிங் ஜீசஸ். ஜீசஸ் நேம் இஸ் யெஹோஷுவா. ஓகே, கரெக்டாக எழுதணும்னா Yehoshua is the same as Joshua, Joshua or Hosea. இதெல்லாமே actually it is the same. Okay, salvation of Yahweh. So Jesus oda name oda meaning actually means that person is the salvation of Yahweh in artham. Okay, so Hosea is something the same thing. ரைட், ஸோ திஸ் இஸ் ஹோசியா. ஸோ ஹோசியா ஸ்டோரி உங்களுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன் பிகாஸ் இட்ஸ் தெரிய வேண்டிய ஒரு ப்ராஃபிட்டோட ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 chaptersல காட் டாக்ஸ் டு ஹோசியா அண்ட் டெல்ஸ் ஹிம் டு டூ சம் திங்ஸ். ஓகே, சில காரியங்களை செய்ய சொல்லுவார். ஸோ நம்ம இந்த காலத்தில் யோசித்தோன்னா இட் இஸ் லைக் அ ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லுவாங்கல்ல, லைக் ஒரு ஒன்றை காட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி. இதை பாரு,
அதே போல தான் அப்படி சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் மாதிரி தான் ஹோசியாவோட லைஃப்பை டீல் பண்ண சொல்லுவார் காட். ஸோ ஹோசியாவோட லைஃப் இட் செல்ஃப் இஸ் அன் ஆப்ஜெக்ட் லெசன். அந்த காலத்து இஸ்ரவேல் மக்களுக்கு விளங்குறதுக்காக செய்ய சொன்ன ஒரு காரியம். என்ன சொன்னார்? காட் டோல்ட் ஹோசியா டு மேரி அ ஹார்லெட். ஹார்லெட்னா லைக் அ ப்ராஸ்டிடியூட். ஸோ அப்போனா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தரோட வாழாத்த ஒரு லேடி, ரைட்? அப்போனா என்ன அர்த்தம்? ஃபெய்த்ஃபுல்னா என்னன்னு கூட தெரியாதா இருக்கும். அடல்ட்ரி தான் வாழ்க்கையே, ரைட்? இஸ்ன்ட் இட்? பீயிங் அடல்ட்ரெஸ், அதுதான் இட்ஸ் அ லைஃப். அந்த மாதிரி ஒரு லேடியை, ஹர் நேம் இஸ் கோமர், அவங்கள கல்யாணம் பண்ண சொல்கிறாரு. பைபிளில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஹோசியா சாப்டர் 1 கையில் வச்சுக்கோங்க. வசனம் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் கண்ணில் பார்த்துக்கோங்க. ஆமாம் இருக்குன்னு. ஸோ யூ வுட் ஹவ் ரெட், ஒரு ஃபஸ்ட் சாப்டர் வாசித்த மாதிரி ஆயிரும். ஓகே, சரி. ஸோ கோமர் மேரி பண்ண சொல்கிறாரு. ஓகே, இவர் ஸோ கல்யாணம் பண்ணணுன்னா எப்படி இருக்கணும்? த ஹஸ்பண்ட் ஷுட் லவ் ஹர், ப்ரொடெக்ட் ஹர், ஃபீட் ஹர், ப்ரொவைட் ஃபார் ஹர், இல்லை எல்லாம் செய்திருக்கணும் அவர். அப்போ வெறுமையாக கல்யாணம் பண்ணால் சும்மா சாதாரண காரியம் இல்லை. இதெல்லாம் செய்திருக்கணும். தான் வீட்டை திறந்து கொடுத்து அதில் வந்து இருக்க சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கணும். லைக் அதை இன்னும் டீப்பாக டைஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இமோஷ்னலாக ஹோசியாவுக்கு எப்படி இருந்திருக்கும், ஊர் எப்படி பேசியிருக்கோம். இன்ஸ்பைட் ஆஃப் தேட் அவர் எல்லாம் செய்கிறாரு, சொன்ன மாதிரியே செய்கிறாரு. ஹீ ஷேர்ஸ் எவ்ரி திங். என்ன எல்லாம் நடக்குது, அவர் கடவுள் சொன்ன மாதிரி செய்கிறாரு. ஒரு மகனும் பிறக்கான். அந்த மகனுக்கு பேர் வைக்க சொல்கிறாரு, ஜெஸ்ரீல்னு பேர் வைக்க சொல்கிறாரு. ஸோ ஜெஸ்ரீல் இஸ் நாட் அ நைஸ் நேம், இஸ் நாட் அ நைஸ் மீனிங். 4th verseல இருக்குது. ஓகே, நல்ல நல்ல ஒரு வேர்டு கிடையாது. ஜெஸ்ரீல் வந்து உங்களுக்கு அந்த பழைய கதை தெரிஞ்ச ஆஹாப், நாபோத், ஜெசபெல், அந்த அந்த இதுகள்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கிற ராஜா சாக போகிற ஒரு இடம் அந்த ஜெஸ்ரீல். ஸோ ஜெஸ்ரீல் வந்து ஒரு இடம், ஒரு ஒரு நாட் அ நைஸ் பிளேஸ். அந்த வேர்டோட மீனிங் பார்த்தோன்னா, இட் இஸ் லைக் விதை எப்படி விதைப்பாங்க தெரியுமா? ஒத்தையாக பூமியில் வைக்க மாட்டாங்க, தூவுவாங்கல்ல, ஸ்கேட்டர் பண்ணுவாங்கல்ல சீட்ஸை வயலில். அந்த மாதிரி கடவுள் வந்து ஸ்கேட்டர் பண்ணுவாருன்ற மீனிங் உள்ள பேர் தான் ஜெஸ்ரீல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மகன் பேர் ஜெஸ்ரீல்னு வைப்பாங்க. வைக்க சொல்லுவார், காட் வில் டெல். செகண்ட் ஒரு டாட்டர் பிறக்கும். அந்த டாட்டருக்கு பேர் லோருவாமா அப்படின்னு பேர் வைக்க சொல்லுவார். அது என்னடான்னா அன்பு இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங். இல்லை, நாட் லவ்டு. லவ்டுன்னு தானே பேர் வைப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு நாட் லவ்டுன்னு பேர் வைக்க சொல்லுவார். திஸ் இஸ் இன் verse 6. தேர்டு ஒரு சன், இன்னொரு சன் பிறப்பாங்க. லோ அம்மின்னு ஒரு பையன் பிறக்கிறான். வந்ததுக்கு என்ன மீனிங்னாக்கா, நாட் மை பீப்புள் அப்படின்னு அர்த்தம். அது verse 9ல் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஒய்ஃபு, பயங்கரமான பிள்ளைங்களுக்கு பேர் வச்சு ஹோசியா இஸ் லிவிங். ஸோ 3 பசங்க பிறந்திருக்குன்னா பாருங்கள், அப்படி வளர்ந்துட்டுருக்காங்க. பட் லுக்ஸ் லைக் கோமர் வாஸ் ஆல்வேஸ் அன்ஃபெய்த்ஃபுல். இவ்வளோ நடந்த பிறகும் கூட சேர்ந்து வாழ்ந்து டேக்கன் கேர் பண்ணி பிள்ளைங்கள்லாம் இருக்குது, இருந்தும் ஷீ வாஸ் நாட் அ ஃபெய்த்ஃபுல் உமன். ஷி வாஸ் ஸ்டில் கோயிங் பிஹைண்ட் அதர் மென். ஸோ அந்த மாதிரி ஒரு லேடி தான் கோமர். ஸோ எப்போமோ விட்டுட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா எப்போ விட்டுட்டு போனாங்க அப்படின்ற டீட்டெயில் இல்லை. பட் லுக்ஸ் லைக் ஷீ இஸ் லெஃப்ட் ஹோசியா. ஸோ ஹோசியாவோட மனசை யோசிச்சு பார்த்துக்கோங்க. எப்படி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் சுச்சுவேஷன், எவ்வளோ ஒரு அக்லி டர்ட்டி சுச்சுவேஷன் இல்லை? ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தார். இப்போ என்ன நடக்கும்னா, அந்த கோமர் வந்து வேற யார்கிட்டயோ போய் அவங்களோட சுச்சுவேஷன் வந்து ஒரு சொகுசான வாழ்க்கையாக இல்லை. இட்ஸ் நாட் தட் ஷி வென்ட் இன் டு கம்ஃபர்ட். ஷீ இஸ் ஸ்டில் லைக்
ரொம்ப வெரி பேட் பொசிஷன். ஓகே. ஸோ ஷீ மேபி ஷி பிகேம் லைக் அ ஸ்லேவ், லைக் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கோமர் யார் கூட வாழ்கிறாங்களோ அந்த மனுஷன் ஒருவேளை விற்கிறாரா இருக்கும் கோமரை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஓகே. ஆர் பணத்துக்காக எதுவும் செய்யக்கூடிய ஓனராக இருக்கலாம். ஓனர்னால் என்ன, இந்த அம்மா யார்கிட்ட போய் இருந்தாங்களோ அந்த மேன். என்ன, வாட் எவர் த சிச்சுவேஷன், கடவுள் என்ன சொல்வார்னா திரும்ப போய் கோமரை போய் கூட்டிகிட்டு வந்து திரும்ப நீ அவளோட இரு அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஹோசியாக்கு, ஓ மை காட், ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ரியலி 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 சேட் இல்லை? இது சும்மா போய் ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சேரிட்டி மாதிரி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வந்து ஓகே ஓகே யூஆர், நீ சேஃபாக இருந்துக்கோ, அப்படி இல்லை. ஹீ ஹேஸ் டு பிரிங் ஹர் பேக் அண்ட் லவ் ஹர் ஆல்சோ. இல்லை திரும்ப ஒய்ஃபாக மனசில் நினச்சி கூட இருக்கணும். அப்போ அது இவர் மனசு எப்படி தான் இருந்திருக்குமோ, எப்படி தான் மேனேஜ் பண்ணாரோ, ஐ கேன் நாட் ஈவன் இமேஜின். ஸோ ஹோசியா இஸ் ஆல்வேஸ் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி சேட். ஆனால் இவர் போவார். போய் பார்த்தாக்கா இது இந்த அம்மாவை விற்கிற நிலமையில இருக்கிறாங்க. அப்போ அப்போ போய் வாங்கிட்டு வந்தாக்கா இவர் சொந்தக்காரர் ஆயிடுவார். கரெக்ட் தானே? அப்போ ஸ்லேவ். அப்படின்னா ஏன் இது இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு மாதிரி டீசெண்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா போய் பேசி சமாதானமாக, உன்னோட பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்காங்க, உன் ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க, நீ வா திரும்பி நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிற ஒரு காரியம். ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஒரு ரொம்ப 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 கேவலமான ஒரு சுச்சுவேஷனில் தான் ஷீ இஸ் தேர். கோமர் இஸ் இன் தட் வெரி வெரி பேட் சுச்சுவேஷன். அதனால தான் ஹோசியா இஸ் கோயிங் டு பே ஃபார் ஹர், பே மணி அண்ட் பை ஹர். ஓகே. ஸோ ஒரு ஸ்லேவ் மாதிரி வாங்கணுன்னாக்கா அந்த சுச்சுவேஷனில் தான் ஷீ கோஸ். ஸோ God tells Hosea to pay ransom for her, bring her back and love her again. அதில் தான் அது கொடுமை. ஐயப்பா, வெறும் சேரிட்டி கேஸ் இல்லை இது. திரும்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அன்பாக வச்சு ஒய்ஃப் மாதிரி வச்சுருக்கணும். ஓகே. ஸோ நவ் வி ஆர் இன் சாப்டர் 3. இந்த லவ் அப்படின்ற வார்த்தை, ஜஸ்ட் ஃபார் கிளாரிட்டி, வந்து இட் ஆக்சுவலி இஸ் மர்சிஃபுல். ஓகே. ஸோ மர்சிஃபுல்னா தப்பு பண்ணுறத மன்னித்து திரும்ப சேர்த்து ஒன்றும் நடக்காத மாதிரி அன்பு செலுத்தி இருக்கிறது தான் மர்சிஃபுல். ஸோ திஸ் இஸ் அ சேம் ஹீப்ரூ வேர்ட் யூஸ்ட் தன்னோட தன்னோட டிஸ்கிரிப்ஷனை காட் மோசே கிட்ட சொல்லும் போது, தன்னோட கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சொன்ன அதே வார்த்தைகள். வாசிக்கலாமா? எக்ஸோடஸ் 34:6 வாசிக்கிறீங்களா தமிழில் யாராவது? எக்ஸோடஸ் 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமுள்ள தேவன். ஆமா, அந்த நீடிய சாந்தம், லாங் சஃபரிங். அதுக்கு முன்னாடி மர்சிஃபுல் இருந்துச்சா? தமிழ் என்னக்கா வார்த்தை அதுக்கு? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயை சத்தியமுள்ள தேவன். சரி. ஓகே. ஸோ தட் இஸ் த சேம் வேர்ட் யூஸ்ட் ஃபார் ஹோசியா டு டூ. இது சாப்டர் 3ல வருது. ஹோசியா பண்ணுறாரு. ஹீ ஆல்சோ ஒபேஸ், கோஸ் அண்ட் he goes and buys her and does that. Okay. You can understand what is going on. So this is the object lesson. This is exactly what God is doing. எத்தனை வாட்டி அன்ஃபெய்த்ஃபுல்லாக, வெக்கம் இல்லாமல், ஒரு டீசன்சி இல்லாமல், அடல்ட்ரஸாக நம்ம வெளியில் போனாலும் அவர் ஃபெய்த்ஃபுல்லாகவே தான் இருக்கார். ஹீ இஸ் அன்சேஞ்சிங். அவர் மாறல. ஹீ இஸ் த சேம். நம்ம தான் விட்டுட்டு அவருடைய அன்பை விளங்காமல் we keep breaking his heart all the time. Can you believe it? Share. Okay. If you remember, wilderness walkல என்ன முறுமுறுப்பு, எத்தனை ரிபெல்லியன்ஸ்
ரைட்? அவங்க பார்க்காத மிரக்கிள்ஸா? மேக்ஸிமம் மிரக்கிள்ஸ் were done at that time. எவ்வளோ மிரக்கிள்ஸ்! டெய்லி எந்திரிச்சா தூங்குனா அந்த பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் க்ளவுடு நிற்கும் வெளியில். கரெக்ட் தானே? அப்போ கண் கூட வேற அவருடைய கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் வாஸ் தேர். அண்ட் ஸ்டில் தே ரிபெல்ட், ஸ்டில் தே கிரம்பிள்டு. என்ன கொடுமை! திஸ் இஸ் மேன். இதான் மனுஷர். மாறாம நம்ம என்னதான் இருந்தாலும் அவர் கூடயே இருக்கார் பாருங்க, அதான் காட். கூடயே சும்மா இருக்குல்ல, அந்த பில்லர் ஆஃப் cloud அண்ட் ஃபயர் மாதிரி சும்மா ஒரு ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லை, அன்பும் கொடுத்துட்டு இருக்காரு. நமக்கு டெய்லி அங்கே மன்னாவும் தண்ணியும் அங்கே கிடைச்ச போல் நமக்கு டெய்லி ப்ரொடெக்ஷனும் இதுவும் தர்றது அவர் தான். என்ன தப்பு பண்ணாலும் லைக் ஹீ இஸ் ஸோ கான்ஸ்டன்ட்லி ப்ரொவைடிங் அண்ட் டேக்கிங் கேர். ஓ மை காட், ஐ கேனாட். ஓகே, ஆமாம். ஸோ வி ஆர் அ வெரி அன்ஃபெய்த்ஃபுல் குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் காட் இஸ் அ faithfully loving God, இல்லை? So constantly loving God. ரைட், ஓகே. ஒரு ஸ்லேவை வாங்குறதுக்கு, ஒரு ஹியூமன் பீயிங்கை வாங்குற காஸ்ட் இஸ்ரேல் கணக்கில் 30 pieces of silver. You remember 30 pieces of silver? அந்த ஃபேரிசீஸ் ஜீசஸை காட்டி கொடுக்க சொல்லி ஜூடாஸ்ட்டை கொடுத்த பணம் 30 pieces of silver, இல்லையா? 30 வெள்ளி காசு. அதுதான் அந்த அந்த காஸ்ட், லைக் ஒரு காஸ்ட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் மாதிரி. ஓகே, அது ஸ்லேவாக வாங்கி கொடுக்குறது, இது காட்டி கொடுக்குறதுக்கு பிடிக்கிறதுக்காக தானே. ஸோ தட்ஸ் வை தே ஆர் ஆல்சோ பேயிங் தட் 30 pieces. ஸோ இங்கேயும் 30 pieces ஆஃப் சில்வர் தான் இருந்திருக்கணும்னு ஒரு யூகம். ஓகே, திஸ் இஸ் அ கெஸ் ஒர்க். மொத்தத்தில் ஏன் இந்த பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, ஹோசியா வாஸ் நாட் அ ரிச் மேன். ஸோ ஹோசியாட்ட கடவுள் போய் கோமரை வாங்கிட்டு வந்து லவ் பண்ணுன்னு சொல்லும் போது he did not have enough money. So he had to give some additional grain also. வீட்டில் இருக்கிற சொத்து சோகம் மாதிரி எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த கோமரை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் வை it seems he paid money and also some grain, some barley. ஓகே, அப்படின்னா அவர் த காஸ்ட் ஆஃப் கோமர், ரைட், கோமரை திரும்ப கொண்டு வர்றதுக்கு, இல்லை அதான் மீட்டு வர்றதுக்கு அவருக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு, இல்லையா? ஸோ இட் இஸ் பியாண்ட். இட்ஸ் நாட் லைக் சம் ஸ்மால் அமௌண்ட் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம், இல்லை. அதான், இட்ஸ் நாட் அ சேரிட்டி, இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஆக்ட். when Hosea had to bring Gomer back, எனக்கு அது ஒய்ஃப் பேக்குன்னு கூட வாயில் வரமாட்டேங்குது, to bring his adulterous wife back, he had to give all the grain in the house and the money in the house to bring her back. அப்போ அது ஒரு காஸ்ட்லியான ஒரு transaction for Hosea. Yeah, so it is not a small deal. எல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ தப்பி போனது I don't know. So you can imagine என்ன shameful position Gomer is and what a great guy Hosea is. இந்த ஆக்ஷன்லேயே தெரியும் எத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு இந்த கதை. இல்லை, 3 பிள்ளைங்க பிறந்து வளர்ந்து. ஸோ யூ கேன் இமேஜின் இப்போ ரேன்சம் கொடுத்து வாங்கிட்டு வந்து கூட அவர் ஹோசியா என்ன சொல்கிறாரு, இப்போ நீ என்கிட்ட ஃபெய்த்ஃபுல்லாக இருப்ப. எதுக்கு? ஏன்னா கல்யாணம் பண்ணது நான், உன்னை திரும்பி வாங்கினது நான், ரைட்? ஆல்ரெடி ஷி வாஸ் அன் அடல்ட்ரஸ், இல்லை ப்ராஸ்டிடியூட்டாக. அப்போ அதுலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு டீசெண்டாக உலகத்தில் உட்கார வச்சு அதுக்கப்புறமும் திரும்ப பணம் கொடுத்து வாங்க, இவ்வளோ நடந்திருக்குல்ல. ஸோ நவ் யூ வில் பி ஃபெய்த்ஃபுல் டு மீ அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வராரு. ஓகே, ஸோ this is God, right? God says that. God created us. We don't care. God is taking care of us. We don't give him credit. We don't care about that. He paid a ransom to bring us back to God. We don't like it, maybe. அது cross ஸ்பெஷல்னு நினைக்கிறது இல்லை. என்ன கொடுமை! This is mankind and this is God.
unchanging, ever loving God. And we are ungrateful, adulteress like Gomer. Yeah. ஓகே ஆமாம், கல்யாணம் பண்ணி பணம் கொடுத்து வாங்கி. இந்த வசனம் வாசிக்கிறீங்களா? ஹோசியா 3:3. அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். ஸோ இட் இஸ் லைக் யூ பி வித் மீ, இல்லை, டோன்ட் கோ டு எனி அதர் மேன், இன்னும் பண்ணாத, ஐ வில் பி ஃபேத்ஃபுல் டு யூ, யூ பி ஃபேத்ஃபுல் டு மீ அப்படின்னு சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு வராரு. ஓகே, யா. ஸோ this is what is a ஹோசியா புக்கில் ஹோசியா as a பர்சனே ஒரு நிழல் ஆஃப் வாட் காட் டஸ். அதனால தான் கடவுள் இதெல்லாம் செய்ய சொல்கிறாருல்ல. ஸோ ஹோசியா இஸ் த லவ்விங் காட், ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் பீப்புள் கோமர் போல, அண்ட் அ வெரி காஸ்ட்லி ப்ரைஸ் காட் பேஸ் ஃபார் அஸ். அதனால தான் காட் ஸோ லவ் த வேர்ல்ட் தட் ஹி கேவ் ஜீசஸ், ரைட்? ஹி வென்ட் த்ரூ த cross, all that. Are we clear so far? எஸ்மா. Yeah, this is an amazing, amazing, amazing first 3 chapters. Okay, note பண்ணுங்க. I think I kind of mentioned, but I wanted to really மண்டைக்குள்ள வச்சுக்கோங்க. கோமர் மனசு மாறி வந்தாங்களா ஹோசியாட்ட? வரல. Correct? Did she have any good qualities that ஹோசியா ஃபீல்ஸ், ஓ ஷீ இஸ் ஸோ நைஸ், நான் போய் திரும்ப கூட்டிகிட்டு வரேன்? நோ, நாட் அஸ். ஒரு கேரக்டர் கூட அப்படி மென்ஷன் பண்ணல பைபிளில். ஒரு நன்மையும் மென்ஷன் பண்ணல, ரைட்? யா, யூ ஆர் சீயிங் வேர் இட் இஸ் கோயிங். திஸ் ஹோல் ஆக்ஷன் என்ன ஆக்ஷன்? கடவுள் தாங்கிட்ட மனுஷனை திரும்ப கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு ஆக்ஷன் is 100% by God. Man is not doing anything, is not capable of doing anything, cannot do anything. நினச்சாலும் செய்ய முடியாது. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்? மற்ற எல்லா ரிலிஜனும் சொல்கிறது, மனுஷனே நீ இதெல்லாம் பண்ணிட்டேன்னா நீ கடவுள் ஆயிடலாம், கடவுள்கிட்ட போயிடலாம், கடவுளை போல ஆயிடலாம். கரெக்ட் தானா? இத்தனை தடவை ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஸ்பெஷல் ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த ரிவரில் முங்குறதா இருக்கட்டும், தன்னையே வருத்திட்டு ஏதாவது செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், நல்ல காரியங்களாக செய்தே கடவுள்கிட்ட ரீச் பண்ணிடலாம். ஆல் ஆஃப் தேட் இஸ் நோ. திஸ் இஸ் காட் டெல்லிங் தி ஸ்டோரி வெரி கிளியர். அவர் நம்மளை எதுக்கு எடை போடுறாருன்னு பாருங்கள். கோமர் போல் ஒரு நன்மையும் இல்லாத கீழ்த்தரமான, கடவுளை நோக்கி பார்க்காம மற்ற காரியங்களையே நோக்கி பார்க்குற கோமர் போல தான் நம்ம. இப்படி இருந்தும் நம்ம மேலே அன்பு வச்சிருக்காருன்னு, ஐ டோன்ட் நோ, இட் ஷுட் டேக் அவர் பிரெத் அவே. இல்லை, இட் ஷுட் பி ஓவர்வெல்மிங் ஃபார் அஸ். என்னையும் மேலேயும் அன்பு செலுத்தினீரா அப்படின்னு இருக்கணும் நமக்கு. இல்லை, அந்த அந்த தாட்டு ஹோசியா படிக்கும்போது, ஐ மீன், யூ ஜஸ்ட் கெட் இட். யா, மேன் ஆன் இஸ் ஓன் cannot கம் நியர் காட். என்ன நினச்சாலும் அந்த சால்வேஷன் ஆர் கோயிங் டு ஹெவன் எதுவும் மேன் cannot டூ ஆன் இஸ் ஓன். only because he cares, he loves, he did everything, he sent his son, he went through the cross. அவருனால தான். இது ஏதாவது கட்டாயமா? அவர் என் மேலே அன்பு செலுத்தணும், எனக்கு தீங்கு வரக்கூடாது, எனக்கு இட்டர்னிட்டி சேஃபாக இருக்கணும், அதனால கடவுள் செய்தே ஆகணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? நோ. பியோர்லி அவர் இஷ்டம், பியோர்லி அவருடைய வில், பியோர்லி அவருடைய கிரேஸ். இதுதான் அவருடைய கிருபை. நம்ம போகணுன்னே இல்லை, நமக்காக அவர் செய்யணுன்னே கிளைமே பண்ண முடியாது. நம்ம எப்படி லார்ட் என்னை விடலாம் அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. இட்ஸ் பியூர்லி பை ஹிஸ் கிரேஸ் தட் ஹீ இஸ் டூயிங் திஸ். யா, ஓகே. ஹோசியாவில்
I'll come to that slide later, okay? சரி. I wanted to see some more places where New Testament authors are quoting Hosea. Okay, they're important இல்லையா நமக்கு. ஸோ அதனால பார்ப்போம். ஸோ ஹோசியா 1:6 we saw no லோ ருவாமான்னு பேர் வச்சாரு. லோ ருவாமானா என்னது? ஐ ஐ நாட் லவ்ட் இல்லை, கடவுள் வந்து எனக்கு பிரியம் இல்லை உங்கள் மேலே அப்படின்னு சொல்கிறாரு. ஐ டோன்ட் லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. பட் ரோமன்ஸ் 11:30 பார்த்தீங்கன்னா பால் வில் டெல், அப்படி இருக்கிற பீப்புள், ரைட், அந்த மாதிரி எனக்கு உன் மேலே அன்பு இல்லை அப்படின்னு சொன்ன காட் அண்ட் த பீப்புள், அப்படி ஒரு சுச்சுவேஷன். ஐ டோன்ட், ஆடம் காலத்திலேருந்து இஸ்ரவேல் காலமாக வரைக்கும் ஆர் ஈவன் டில் டுடே, தட் இஸ் மேன்கைண்ட். ஐ டோன்ட் லவ் யூ அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். கரெக்ட்? ஸோ தட்ஸ் வாட் பால் இஸ் டெல்லிங். As you were once disobedient to God, yet have now obtained mercy. இப்போ அவர் மேலே அன்பா பார்க்குறாரு நம்ம. He loves us now. Okay? Even so, these also have now been disobedient, that through the mercy shown you, they also may obtain mercy. So around us, people are also getting God's love and mercy. For God has committed them all to disobedience, that he might have mercy on all. It's a tough paragraph, okay? Paul எழுதின ஒரு போர்ஷனில். I want to explain it. அது நான் வந்து டைம் இருக்கும்னு நினைக்கிறேன், தனியாக 2 ஸ்லைட் பண்ணியிருக்கேன். ஐ வில் ஷோ இட் டு யூ. பட் ஐ வாண்ட் யூ டு நோட், பால் இஸ் டேக்கிங் திஸ் பார்ட் ஆஃப் இட். நோ மர்சி, நோ லவ் அப்படின்னு எப்படி இஸ்ரேல்கிட்ட சொல்ல, அந்த வார்த்தையை தாண்டி நவ் ஹீ இஸ் ஏபிள் டு ஷோ மர்சி ஃபார் ஆல். மாறிடுச்சு சுச்சுவேஷன் நவ். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்டர் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் இட். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கூட்டம்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும்ல, பட் யூ ஆர் அ சோசன் ஜென்ரேஷன், ராயல் ப்ரீஸ்ட்ஹுட், ஹோலி நேஷன், ஸ்பெஷல் பீப்புள், தட் யூ மே ப்ரொக்ளைம் த ப்ரைசஸ் ஆஃப் ஹிம் ஹூ கால்ட் யூ அவுட் ஆஃப் டார்க்னஸ் இன் டு ஹிஸ் லைட். அதுக்காக உங்களை ராயல் ப்ரீஸ்டாக செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஹூ ஒன்ஸ், நம்ம மக்கள், நம்ம இப்போ லைட்டுக்கு வந்துட்டோம். முன்னாடி ஹூ ஒன்ஸ் வர் நாட் அ பீப்புள், முன்னாடி பீப்புளாக இல்லை. ஓ, திஸ் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வேர்ஸ், நாட் திஸ் ஒன். பட் நவ் த பீப்புள் ஆஃப் காட் ஹூ ஹேட் நாட் அப்டைன்ட் மர்சி பட் நவ் ஹேவ் அப்டைன்ட் மர்சி. இல்லை, மர்சி இல்லாமல், அன்பு இல்லாமல் இருந்த ஒரு, அப்படி இருந்த மேன்கைண்ட் தான் நான் சொன்னது மாதிரி ஆடம்லேருந்து இப்போ வரைக்கும் மேன் வர்சஸ் காட் அப்படின்னு பார்த்தோன்னா, காட் டஸ் நாட் லவ் தெம். ஆனால் சிச்சுவேஷன் மாறுது. ஐ எம் லவ்ட் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்கிறோன்னா எதனால சொல்கிறோம்? பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் த கிராஸ். ஓகே, ஸோ பீட்டர் பிரசங்கத்தில் அதை யூஸ் பண்ணுறாரு. மர்சி இல்லாத கூட்டமாக இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு மர்சி கிடச்சிச்சு, கடவுளுடைய அன்பு கிடச்சிருச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே போல் தான் அந்த who are not a people but now the people of God இருக்குல்ல, அதுவும் அதே தான். பிகாஸ் தட் இஸ் த பாய்ஸ் நேம். லோ அம்மி, யூ ஆர் நாட் மை பீப்புள்னு சொல்லியிருப்பார்ல, அந்த சுச்சுவேஷனும் மாறுது. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இட் இஸ் சேஞ்சிங். ஓகே, ரோமன்ஸ் 9:25-26லையும் பால், இப்போ பீட்டரும் சொல்லியிருந்தார்ல, எப்படி அதே ஹோசியாவோட 2 பிள்ளைங்க பேரை வச்சு இஸ் டாக்கிங், பீட்டர் இஸ் டாக்கிங். என் பிள்ளை இல்லைன்னு சொன்னது சிச்சுவேஷன் மாறி இருக்கு, இப்போ அன்பு இல்லைன்னு சொன்னது இப்போ சிச்சுவேஷன் மாறிடுச்சுன்னு பீட்டர் இஸ் எக்ஸ்பிளைனிங். இதில் பால் சொல்வார், இதில் பால் ஹோசியாவை கோட் பண்ணுறார். ஐ வில் கால் தெம் மை பீப்புள் ஹூ ஆர் நாட் மை பீப்புள் அண்ட் ஹர் பிலவட் ஹூ வாஸ் நாட் பிலவட், right? And it shall come to pass in the place where it was said to them, you are not my people. அப்படிலாம் சொன்ன இடத்துல they will be called the sons of the living God அப்படின்னு சிச்சுவேஷன் மாறுது, right? So think of Hosea's situation, their children's situation. கடவுள் என்ன மெசேஜ் சொல்கிறாரு வேர்ல்டு மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும்? நீங்கள் இப்படிலாம் ரொம்ப ஹாரிபிளாக இருக்கிறனால யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் மீ, என்னோட பீப்புள் கிடையாது, நான் உங்களை லவ் பண்ணல அப்படின்லாம் பேர் வச்சு அப்படி ஒதுக்கி விட்ட காலம் ஹோசியாட்ட பாடமாக சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு காட்டுறாரு.
நியூ டெஸ்ட்மெண்ட் டைமில் ஜீசஸ் காலத்துக்கு அப்புறம் அந்த மாறிடுது இல்லை. பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் யூ ஆர் தி சன்ஸ் ஆஃப் லிவிங் காட்னு சொல்ல முடியுது இல்லை. வி ஆர் ஹிஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்ல முடியுது. ஐ ஆம் லவ்டு அப்படின்னு சொல்ல முடியுது. ரைட். ஸோ இது ஒரு பிக் லெசன் இன் ஹோசியா. நவ் remember I told you I want to talk about something else. நான் இந்த சார்ட் முன்னாலேயும் காட்டியிருந்திருப்பேன், பட் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். 4 பிக் டாபிக்ஸ் இன் த பைபிள். ஒன்று, காட் கிரியேட்டட், மேன் சின்ட், அப்போ ஒரு பிரிவு வந்துடுது. அந்த பிரிவை பிரிட்ஜ் ஆக்கிறது ரிடெம்ஷன். கரெக்ட். சாத்தானை ஒழிச்சு எப்படி கிரியேஷன் இருந்திருக்கணும் அப்படின்னு திரும்பி ஆறுது ரெஸ்டரேஷன். இந்த 4 பெரிய காரியங்கள். ஓகே. கிரியேஷன், ஃபால், ரிடெம்ஷன், ரெஸ்டரேஷன். நான் கிரியேஷன் அண்ட் ஃபால் கடகடன்னு நடந்துச்சு. ரிடெம்ஷனுக்கு ஜீசஸ் வரணும். ரைட். அந்த கிராஸு, ரிசரக்ஷன் எல்லாம் நடக்கணும். ஸோ ரிடெம்ஷன் ஹேஸ் டு டேக் பிளேஸ். அப்போ அந்த அந்த ஜீசஸ் பிறக்கிறதுக்காக தான் இஸ்ரேல்னு ஒரு நாடையே கிரியேட் பண்ணுறாரு காட். கரெக்டாக. ஏப்ரஹாம்லேருந்து கிரியேட் பண்ணி இஸ்ரேலை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபாலிலேருந்து ரிடெம்ஷன் நடக்கிற வரைக்கும். ஸோ ரிடெம்ஷன்லாம் எங்கே இருக்குது பைபிளில்? நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ ஃபுல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இஸ்ரேல் பற்றி. கரெக்ட் தானா? இது எல்லாத்துக்கும் ரீசன் ஜீசஸ் அந்த கண்ட்ரியில் பிறக்க போகிறனால. ரைட். ஒரு மேன்லேருந்து அந்த கண்ட்ரியை க்ரியேட் பண்ணி ஒரு கோத்திரத்தை செலக்ட் பண்ணி அந்த கோத்திரத்தில் ஒரு மனுஷன் ராஜாவான பிறகு அந்த ஒன் மேனை செலக்ட் பண்ணி அப்போ ராஜ பரம்பரையில் ஜீசஸ் பிறக்கணும் இல்லையா? அதுக்காக பிறக்க வைக்கிறாரு. ஸோ மோசேக்கு ஏப்ரஹாமுக்கு ஒரு நிலத்தையும் கொடுத்து ஒரு கண்ட்ரி க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ மேத்யூவில் இருக்க ஜீனியாலஜி பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. எக்ஸாக்ட்லி ஏப்ரஹாம்லேருந்து ஜீசஸ் வரைக்கும் யார் யாரோட பிள்ளைங்கன்ற வரிசை தான் லிஸ்ட் பண்ணியிருக்கு. அதில் இஃப் யூ சி ஏப்ரஹாம் டு டேவிட், டேவிட் டு ஜொசையா, ஜொசையா டு ஜீசஸ் அப்படின்னு 3 பிரித்தோன்னா இதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளை பற்றி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராஜாவாக இருக்கும். அந்த மாதிரி வேறு ஒன்றும் இருக்காது. வேறு ஸ்பாட்லைட் இஸ் நாட் ஆன் எனிபடி எல்ஸ். இட் இஸ் ஒன்லி ஆன் ஜீசஸுடைய 4 fathers மட்டும்தான் இருக்கும். ரைட். ஸோ இதுதான் இஸ்ரேல். ஓகே, கிரேட். ஸோ அப்போ இஸ்ரேலுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது கிராஸுக்கு அப்புறம் சர்ச் உருவாகுது இல்லையா? கிராஸ் முடிஞ்சு ரிசரக்ஷன் ஆகி 50வது நாளிலேயே ஹோலி ஸ்பிரிட் வந்துடுறாங்க. சர்ச்சு ஸ்டார்ட் ஆயிடுது. கரெக்ட். ஜஸ்ட் 50 days லேட்டர். அப்போ சர்ச்சுன்னு ஒரு காரியம் வந்து அவங்களுக்கு வேறு வேலை, டியூட்டிஸ் வேறு. இஸ்ரேலுக்கு என்ன டியூட்டி? தே ஆர் சப்போஸ் டு மெயின்டைன் த ஸ்கிரிப்சர், அதான் லைட், அண்ட் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் விச் இஸ் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு வரணும். ஸோ அதான் அந்த மெனோரா தான் அவங்களுடைய சிம்பிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கிரிப்சர் ஒரு லைட்டு, ஜீசஸ் ஒரு லைட்டு. அந்த ரெண்டையும் அதை ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்க ஜாப். ஓகே. ஜீசஸை ரெக்கக்னைஸ் பண்ணல, வேற விஷயம். பட் காட் இஸ் டூயிங் ஹிஸ் பிளான். சர்ச்சுக்கு என்ன டியூட்டி? இவ்வளோ காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளோ ப்ராஃபஸிஸ் இருந்தது. ஜீசஸ் வந்தார், நம்மளை திரும்ப லோ அம்மி இல்லை, நவ் இட் இஸ் அம்மி. ரைட். யூ ஆர் மை பீப்புள், ஹீ இஸ் மர்சிஃபுல், ஐ எம் லவ்ட் அப்படின்னு காரியங்கள் மாறிடுச்சுன்ட்டு உலகத்தில் எல்லார்ட்டையும் சொல்கிறது தான் நம்ம வேலை. கரெக்டாக? சர்ச்சோட வேலை. அந்த லைட்டை ஷைன் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸ்கிரிப்சராக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும். சொல்லிட்டு போனது என்னது? யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. ஒளிச்சு மறைச்சு வைக்காதீங்க, கோ அண்ட் ஷைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட். ஓகே. ஸோ சர்ச்சோட டியூட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். Now this is nice. This is a good chart. This is very clear to understand. But let us imagine the future. சர்ச்சோட ஃபியூச்சர் என்னது? நீங்கள் ராப்சரில் நம்பிக்கை உண்டுன்னா ராப்சரில் ஆல் ஜீசஸ் பிலீவர்ஸ் வில் கோ டு ஹெவன். ஜீசஸ் காலு பூமியில் தரையில் படாது. கரெக்ட். மிட் வானத்தில் கிளவுட்ஸில் வருவார். we are taken up and நம்ம லைஃப் டைம்னாக்கா we are taken up and we are gone to heaven. அதுக்கப்புறம் தான் செகண்ட் கம்மிங்கில் பூமியில் கால் நிற்கும். ரைட். ஓகே. ஓகே. இஃப் யூ பிலீவ் இன் ராப்சர். இல்லைனா யூ வில்
யூ ஹாவ் another அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இஸ்ரேலுக்கு என்ன ஆச்சு? வி டோன்ட் நோ, ரைட்? இல்லை, இஸ்ரேலுடைய ஃப்யூச்சரும் ப்ராஃபஸீட் ஆல்ரெடி. ஓகே, நீங்கள் வந்து இப்போ நம்ம நம்ம ஹோசியாவில் படித்த போர்ஷன் வந்து சாப்டர் 3 வரைக்கும் தான் வந்திருக்கோம், கரெக்டாக? சாப்டர் 3 எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் 3:3 வாசிச்சிங்க, ஞாபகம் இருக்கா? லைக் யூனோ நவ் லெட் அஸ் பி ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு திரும்ப கூட்டிகிட்டு வர்றாரு ஹோசியா. அங்கே வந்தோம். 3:4 வாசிங்களேன் தயவுசெய்து. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் கேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். 1 மினிட். அது கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கண்ட்ரி கிடையாம, டெம்பிள் இல்லாமல், ஹை ப்ரீஸ்ட் இல்லாமல், பேர்ன்ட் சாக்ரிஃபைஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப காலமாக இருக்காங்க, கரெக்டா? இன்னும் இருக்கிறாங்க. they don't have a temple, they have a country. You understand? So nearly 2500 years are they were without a country. யார் யாரோ ரூல் பண்ணாங்க. அசிரியா ரூல் பண்ணுச்சு, பேபிலோன் ரூல் பண்ணுச்சு, பர்ஷியா ரூல் பண்ணுச்சு. நம்ம அதில் அந்த அந்த டைம்லைன் பார்த்தோம்ல, கிரீஸ் ரூல் பண்ணுச்சு, ரோமராஜ்யம் ஜீசஸ் டைமில். அப்புறம் ரோம் பிரேக் ஆகி வெவ்வேறு கண்ட்ரி வரும்போது அந்தந்த கண்ட்ரி ரூல் பண்ணாங்க. கொஞ்சம் காலம் பிரிட்டிஷு, கொஞ்சம் காலம் டர்க்கி, வெவ்வேறு பீப்புள் ரூல் பண்ணாங்க. ஸோ அதுதான் அந்த 4th verse. கண்ட்ரியும் இருக்காது உனக்கு, டெம்பிளும் இருக்காது. ஏன்னா அந்த டைமில் சாலமன் டெம்பிள் கெட்டி புதுசாக ஜெக ஜெக ஜெகன்னு இருக்குது. அந்த டைமில் வர ப்ராஃபஸியை பாரு. உனக்கு ராஜ்யமும் இருக்காது, கிங்ஸும் இருக்க மாட்டாங்க, ப்ராஃபட் இது ப்ரீஸ்டும் இருக்க மாட்டாங்க. ஈஃபாட் போடுறது ஹை ப்ரீஸ்ட் இருக்காது. ஈஃபாட் இல்லைனாக்கா நோ அட்டோன்மெண்ட், சின்னுக்கு அட்டோன்மெண்ட் கிடையாது, சின்ன அட்டோன்மெண்ட் கிடையாது. எப்படி என்ன வசனம் பாருங்க, ரைட்? பட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் சேஞ்ச் when they call upon God, when they ask God to come back again. Okay, ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் வசனமும் இருக்கு. சாந்திகா லாஸ்ட் வருஷம் படிச்சிடுறீங்களா? லாஸ்ட் வர்ஸ், ரைட்? ஆம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவு நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அப்படி ஒரு காலம் உண்டு இல்ல? when they turn around and search for God and they ask for him to come back, then he'll come back. எப்படி? Right? I want you to read, there is this place when Jesus Jerusalem பார்த்து அழுவார் தெரியுமா? Looking for that verse actually. ஒரே நிமிஷம், I just want to search for that verse. That place, that was very nice. Matthew 23. Matthew 23, verse 37. வாசிக்கிறீங்களா? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. நெக்ஸ்ட் verse. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அப்போ என்ன அர்த்தம்? The Jews should ask him to come. You know what I mean? They should they should want him to come back fast. அவங்க திரும்பி கேட்குற வரைக்கும் ஜீசஸ் வில் நாட் கம்ன்ற மாதிரி, ரைட்? ஸோ இஸ்ரேலுடைய பாடங்கள் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ ராப்சரில் சர்ச் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பெரிய ட்ரிபுலேஷன். அந்த ட்ரிபுலேஷனில் whoever calls on the name of the Lord, they'll get saved. They'll be like Jews as well as maybe others. ஓகே தானா? ஸோ அந்த ஹோசியால காட் நிழலா சொன்ன பாடம் எக்ஸ்டென்ஸ் டில் தேர் எண்ட் டைம்ஸ் வரைக்கும் உள்ள காரியங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸில் இருக்கும். அந்த ரிமைனிங் சாப்டர்ஸில் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி அபவுட் இஸ்ரேல். ரிப்பென்ட் பண்ணு, நீ இந்த ராஜா மோசம்லாம் பண்ணுற, நீங்கள் கெட்டது பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்க, எங்கெல்லாம் வழுவி போகிறாங்க, அந்த போர்ஷன் இருக்கும். பட் திஸ் பார்ட் இஸ் amazing part. Okay. A couple of other places where Hosea is quoted or noticed by the New Testament authors and Jesus. Jesus வந்து சொல்வாருல, தட் இஸ் காடுக்கு வந்து உங்களுடைய பேர்ன்ட் சாக்ரிஃபைஸ், அந்த காலத்தில் டெம்பிள் இல்லை, டெம்பிளில் சாக்ரிஃபைஸ், அந்த சாக்ரிஃபைஸை விட அன்பாக இருக்கிறது மோர் இம்பார்ட்டன்ட், மர்சிஃபுல்லாக இருக்கிறது மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற காரியத்தை ஜீசஸ் வில் எக்ஸ்பிளைன். இந்த சீனில் இஃப் யூ ரிமெம்பர், அந்த வயலில் சாப்பிட்டுட்டே போவாங்க, அது சாபத் டே, அதனால் ஃபேரிசீஸ்லாம் வந்து ஓ திஸ் இஸ் நாட் ரைட், நீங்கள் வந்து வயலை அறுவடை செய்கிற போல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வந்து நீங்கள் வயலில் பறித்து சாப்பிட்றத அது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நிற்பாங்க. அப்போ தான் அவர் சொல்வார், நீ சாக்ரிஃபைஸு அதெல்லாம் பெருசாக சொல்கிறீங்க, அதெல்லாம் விட அன்பாக இருங்க அப்படின்னு காட் வில் எக்ஸ்பிளைன், ஜீசஸ் வில் எக்ஸ்பிளைன் டு த ஃபேரிசீஸ் அண்ட் தென் சே ஐ எம் த லார்ட் ஆஃப் த சாபத் அப்படின்னு சொல்லி முடிப்பார். வெரி சேம். பை த வே தட் வேர்ஸ் அப்பியர்ஸ் இன் ஹோசியா 6:6. அதை தான் கோட் பண்ணுறாரு. ஐ டிசையர் மர்சி நாட் சாக்ரிஃபைஸ். எப்போ பாருங்க, திஸ் இஸ் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் டைம்லேயே, right? And the knowledge of God more important than burnt offerings. So Hosea is teaching them la, and the teaching la varudhu idella varudhu. Similar verse he tells, ஏன் ஜீசஸ் நீங்கள் டேக்ஸ் கலெக்டர் கூடலாம் சாப்பிட்றீங்க, இவங்கெல்லாம் கெட்ட பீப்புள், அவங்க கூட போய் ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும் போதும் அவர் ஹி ரிப்பீட்ஸ் த சேம் திங். கோ அண்ட் லேர்ன் வாட் திஸ் மீன்ஸ். ஐ டிசையர் மர்சி நாட் சாக்ரிஃபைஸ். ஸோ ஹீஸ் கோட்டிங் ஹோசியா 6:6. ஓகே, ஸோ அந்த இடத்துலையும் வருது. ஓ டெத் வேர் இஸ் யுவர் ஸ்டிங் இருக்கும் தெரியுமா, அது பால் கோட்ஸ் இன் 1 Corinthians. ஸோ தட் இஸ் ஆல்சோ அப்பியரிங் இன் ஹோசியா. எப்படி ஒரு ஃபியூச்சர் ரிடீமர் வில் ஹாவ் மோர் பவர் தேன் டெத், இல்லை பவர் ஆஃப் த கிரேவை தாண்டி அவருக்கு பவர் உண்டுன்ற காரியம் ஹோசியா 13:14 இருக்குது, அதில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வசனமும் நான் I think my order was wrong. I'll just show you that verse and we'll stop now. இந்த வசனம்ல out of Egypt I have called my son ன்னு இருக்கும். So Matthew uses it, the same verse which is in Hosea 11:1 as Jesus மகனை எப்படி நான் ஈஜிப்ட்லேருந்து வெளியில் கூட்டு வந்தேன் அப்படின்ற பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. தட் இஸ் the Messiah will travel to Egypt and come back. Okay, so I called my son out of Egypt. Okay, so in the portions are there. So messianic அப்படின்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஐ திங்க் திஸ் verse கரெக்டா. இஃப் இட் இஸ் எ மெசையானிக் மட்டும்தான் நம்ம ஆக்சுவலாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம்ல கவர்னன்ட் கீப்பிங் கார்டில். பட் இதில் the whole of the Hosea's life is portraying God's love for mankind, which is on the cross. So அதனால I had to do that part of Hosea. So இன்னைக்கு முடிச்சுக்கலாம் நம்ம. Any thoughts? Okay, so Jesus பிறக்கிறதுக்கு முன்னால around 760 years before Jesus was born. Okay, அக்கா சாந்திகா, over to you அக்கா. ஓகே மேம். இந்த ஊசிய இப்படி ஒரு அர்த்தத்துல பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். Amazing. It was really amazing. Yeah, thank you so much.
We have Amazing. to thank God. Yes, for this time. S- ஜெபம் முடிச்சிட்டுமாமா? சரிக்கா. ஓகே. அன்புள்ளே சுவாமி, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எத்தனை நல்லவர், எத்தனை உண்மையுள்ளவர் அப்பா. எத்தனை அன்புள்ளவர் சுவாமி. கர்த்தாவே, எத்தனையோ முறை கர்த்தாவே நாங்கள் உம்மை விட்டு விலகிப் போன தருணங்கள், நேரங்கள், நிமிடங்கள் உண்டப்பா. ஆனாலும் நீர் அன்பாய், இரக்கமாய், கிருபையாய் நீர் எங்களை காத்து வழிநடத்தி, எங்களை அணைத்துக் கொள்வதற்காய் கர்த்தாவே, ஒரு எத்தனையோ நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் இந்த அ உம்முடைய வேதத்தை விட்டு, உம்முடைய வார்த்தைகளை விட்டு, உம்முடைய சமூகத்தை விட்டு கூட கர்த்தாவே நாங்கள் விலகி இருக்கிறோம் அப்பா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் எங்களை மறவாதவராய் இருக்கிறபடியினால், எங்களையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு இருக்கிறவராய், எப்பொழுதும் நாங்கள் திரும்பி வருவோம் என்று காத்திருக்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த ஹோசியா சாப்டருக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எத்தனையோ விதமான உண்மைகளை எங்களுடைய கண்களுக்கு கர்த்தாவே நீர் காட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகளுக்கு கொடுத்த ரெவலேஷனுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இம்மட்டுமாய் நீர் நடத்தி வந்திருக்கிறீர். இனியும் கர்த்தாவே அநேக காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி கர்த்தாவே எங்களுக்கு படித்துக் கொடுக்க, கர்த்தாவே மகளை நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் கெஞ்சுமன்றாடுகிறோம். படித்துக்கொண்ட எல்லா வார்த்தைகளையும் கர்த்தாவே நாங்கள் வெறுமனே கேட்டுவிட்டு போகிறவர்களாக அல்ல சுவாமி, எங்களுடைய மனதிலே வைத்து தியானிக்கவும், கர்த்தாவுடைய அன்பை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் ருசி பார்க்கவும், மற்றவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கவும் கர்த்தாவே நீர் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுமன்றாடுகிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. இந்த நேரத்தை உமக்கென்று கொடுத்த அந்த மக்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்தித்தருளுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. தேவைகளின் மத்தியிலே இருக்கிறோம் அப்பா. ஆனாலும் தகப்பனே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணரட்டும். உம்முடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க நீங்க கிருபை தந்தருளுங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். Thank you, Pamela. Thank Oh, you, Ma. thank you, people. Thank you. Okay, bye.